ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி, நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும், அதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லாமல் எல்லா இண்டெக்ஸ்லையுமே எல்லா ஸ்டாக்லையுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸ்மால் கேப் 50 ஸ்மால் கேப் 100லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5% ட்ராப். நம்ம ஒரு 4 days வீடியோஸ் பிஃபோரே சொல்லியிருந்தோம், ஸ்மால் கேப் மிட் கேப்பில் யாராச்சும் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். பிகாஸ் மார்க்கெட்டில் ரைஸ் ஆகும்போது இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டிசம்பர் 20லேருந்து ரைஸ் ஆகும்போது 2 months டைம் எடுத்துக்கிறது ஆல் டைம் ஐ கிரியேட் பண்ணுறதுக்கு 56 days எடுத்துக்குது. ட்ராப் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகும்போது சடனாக செல் ஆஃப் ஆயிரும். லாஸ்ட் 3 days ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா 10% ட்ராப். ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 7% 8% ஃபாலாக இருக்குது. எல்லா இண்டெக்ஸோட ஸ்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பேங்கிங் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபினான்சியல் செக்டார் ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் சரி, இன்சூரன்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் சரி, ஐடி செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. க்ளோசிங் ஃபினான்சியல் செக்டார், நான் பேங்கிங் ஃபினான்சியல் செக்டார், கேஸ் செக்டார், டாடா குரூப்ஸ், அதானி குரூப்ஸ், மீடியா செக்டார், சைடில் பார்த்தீங்கன்னா மெட்டல்லாம் இன்றைக்கி 5% ஆஃப். எல்லா மெட்டல் ஸ்டாக்ஸும் எடுத்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து மினிமம் 5 to 10% தான் ஃபால் இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் வந்து எப்போதுமே இந்த மாதிரி டவுன் சைடில் மார்க்கெட்டில் வரும்போது ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா குவான்டிட்டி சைஸ் ரெடியூஸ் பண்ணுங்கிறதுக்கு, அதனால தான் 4 days பிஃபோரே சிபிஏ வந்து அலாட் பண்ண ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் மிட் கேப் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்கன்னு நம்ம இன்டிமேட் பண்ணோம். செகண்ட், ஆப்ஷன் பையராக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷன் செல்லராக இருங்க, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மோர் வால்டெலிட்டியாக இருக்கும். இன்னும் ஒரு 2 days கழிச்சு எலெக்ஷனோட டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னும் வால்டெலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி ப்ராப்பர் என்ட்ரி ப்ராப்பர் எக்ஸிட் ஆகுங்க. இந்த ஆவரேஜ் பண்ணுற மெத்தட் வந்து மார்க்கெட் மேலே வந்துருங்கிற மெத்தட் இதெல்லாம் வேணாம். ப்ராப்பராக என்ட்ரி எடுத்திங்கன்னா என்ட்ரி, டார்கெட் இட்டானா டார்கெட், ஸ்டாப் லாஸ்னா டாப் லாட், இப்படி ட்ரேட் பண்ணுறது தான் இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கு அட்வைசபிளாக இருக்கும். ஓகே, எஃப்ஐஐ டேட்டாஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிடலாம். எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4595 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 9000 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். இப்போ 11th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருமே பையிங்கில் இருந்தாங்க. இந்த 2 பையிங்கும் பார்த்தீங்கன்னா 7000 கோடி பையிங் இருக்குது. மார்க்கெட் ஏன் இதுதான் இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா இவங்க பை பண்ணது வந்து சம் பர்டிகுலராக ஒரு 5 to 6 ஸ்டாக்ஸில் அன்னைக்கு பிளாக் டீல் நடந்திருக்கு, பல்காக பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதிரி பிளாக் டீல் நடந்திருக்கு, அந்த பையிங் இருக்குது. அந்த மாதிரி மேபி டிஐஎஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 9000 crores எனி பிளாக் டீல் இங்கே நடந்திருக்கான்னு செக் பண்ணணும். நடந்ததா மேபி அதில் இருக்கலாம். கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ நெகட்டிவ்ல இருக்காங்க, டிஐஎஸ் வந்து 9000 crores பையிங்ல இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் 22,000ல கால் ரேட் இருக்கு, 21,100ல கால் ரேட் ஹெவியா இருக்கு. புட் ரேட் பார்த்தீங்கன்னா கால் ரேட் இருக்கிற அளவுக்கு புட் ரேட்ல இல்லை. புட் ரேட் சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21,700ல இருக்கு. ரிமைனிங் இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ்லாம் ஓரளவுக்கு புட் ரேட் இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் டெலிகிராம் சேனலில் எவ்ரிடே லெவல்ஸ் போடுவோம். அந்த லெவல்ஸில் சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ஸ் பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் சப்போர்ட் 22,210 ப்ரீவியஸாக அங்கே இருந்தால் பிரேக் அவுட் ஆயிருக்கு, திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி சப்போர்ட் எடுத்திருக்கு, அந்த இடத்துக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது பிரேக் பண்ணால் 22,134 வரும்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம போட்ட மாதிரி அந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். பர்டிகுலராக நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பேரிஸ் டிசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா. பேரிஸ் டிசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாவே 80% டவுன் சைடில் வரதுக்கு தான் பாசிபிலிட்டி, 20% தான் அப் சைடில் போகிறதா பாசிபிலிட்டி. இது வந்து டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எகைன் பாருங்கள், நான் 10:50க்கு போட்டேன், 11:07க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி அந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் நம்ம சொன்ன லெவலுக்கு அழகாக வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ட்ரேடு, மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ஆப்ஷன் பையிங்கில் ட்ரேட் பண்ணுறது இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கு ரொம்ப அட்வைசபிளாக இருக்கும். ப்ரைஸ் போகுது ப்ரைஸ் வருதுன்னு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் எண்டிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டவுன் சைட் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் நம்ம ரொம்ப நாளாக போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தோம்.
4th அட்டெம்ப்ட்ல இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி இங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா தெரியும். இங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல டெசசிவா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அந்த லெவலுக்கு மேல ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் கண்டினியூஸா ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா 22,000 ரவுண்ட் நம்பர் பிரேக் பண்ணி 21,100ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த பேரிஸ் ரைசிங் வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கனால இந்த லெவல் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா 21,673 வரைக்கும் இப்போ இருக்க 1 or 2 டேஸ் வரலாம். லாங்கர் பீரியட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 22,200 வரைக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இமிடியேட்டாக செல் ஆஃப் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் டேவும் செல் ஆஃப் வருது அப்படின்னா எப்போனாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். நீங்கள் பொசிஷனாக ட்ரேட் பண்ணும்போது வெயிட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இருக்கணும். செல் ஆஃப் ஆகுதுன்னு பாட்டமில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இது பண்ணக்கூடாது. இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 21,120 22,220 22,000 இப்போ இருக்க நம்மளுக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த ரேஞ்சுக்குள்ள நாளைக்கு வந்து 22,900லேருந்து 21,080 ட்ரேட் ஆகிட்டு இருந்து இந்த மாதிரி சைட்வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காது. இந்த மாதிரி சைட்வேஸில் ட்ரேட் ஆகி இவ்வளோ தூரம் ஃபால் ஆனதுக்கு ஒரு சைட்வேஸ் ஸ்போர்ட்ஸ்னா ட்ரேட் எடுங்க. எனி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா மட்டும் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் எனி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுத்து ஒரு மொமெண்டம் ட்ரேடில் ட்ரேட் பண்ணுங்க. செகண்ட் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது சில பேர் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் காட்டி எகைன் லாஸ் காட்டும். இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இப்படி பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அந்த லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் பண்ண முடியலன்னா எகைன் இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸாக இருக்கும். டார்கெட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் வச்சா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ இருக்க மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்க. லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் இது வரைக்கும் புல்லிஷ்லேயே க்ளோஸ் ஆனது. இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆனது வந்து 20,040லேருந்து ஸ்டார்ட் ஆனது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் பையிங்கும் நல்ல ஒரு செல்லிங்கில் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்ச் ஸ்டார்ட் ஆனோட இதுக்கு கீழே நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேட் நடந்திருக்கு. இது வந்து ஒரு பேரிஸாக பார்க்கப்படலாம். ஆப்ஷன் பையிங் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த ஆப்ஷன் பையிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 120, இது வந்து 200. மொமெண்டம் போயிருச்சு அப்படின்னா விட்டுருங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த லெவலில் ஒரு இடத்துல எங்கே சப்போர்ட் எடுக்குது, இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குது, 150 லெவலில் சப்போர்ட் எடுக்குது, 170 லெவலில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த இன்பிட்வீன் லெவலில் பிரேக் ஆகும்போது இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துட்டு மினிமமாக ஸ்டாப் லாஸ் போட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வைங்க. எகைன் இதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் செகண்ட் டார்கெட்டாக வச்சு இப்படி ட்ரேட் பண்ணுங்க. ப்ரைஸை போய் பிரேக் ஆகும்போது துரத்துனீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ரேலி ஸ்டார்ட் ஆகும். இங்கே கூட பாருங்கள் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் வந்துச்சு. அதுக்கப்புறம் 900ல் சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் செல் ஆன் ரைஸில் அப்படியே கீழே ட்ராப் ஆயிடுச்சு. ஐ பார்த்தீங்கன்னா 300, லோ பார்த்தீங்கன்னா 200. 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் இங்கே நடுவில் எங்கே ட்ரேட் பண்ணாலும் 100 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகும். அதுக்காக தான் வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மிட் கேப்பில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மிட் கேப்பில் இந்த பேட்டர்ன் எப்போனாலும் பிரேக் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்சைடில் வந்து செல் ஆன் ரைஸில் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனால் தான் அப்சைடில் லெவல் 11,083 நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 10,700 ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் பிரேக் ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரேக் ஆனோடனே 10,500ல சப்போர்ட் எடுக்கணும் இப்போ ட்ரை பண்ணணும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கடைசியாக 10,500 ப்ரீவியஸ் சப்போர்ட் அதுவும் பிரேக் ஆகி ப்ரீவியஸாக இங்கே ஒரு நிறைய பையிங் ப்ரெஷர் வந்த இடத்து வரைக்கும் 10,073 வரைக்கும் இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆயிடுச்சு. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுங்கள். மிட் கேப்பில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது கம்மி பண்ணுங்கள். இந்த ஒரு நெகட்டிவ் இவ்வளோ பெரிய நெகட்டிவ்க்கு ஒரு 10,400 450 to 500 இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு எகைன் மிட் கேப் வந்து நெகட்டிவ் சைடில் 10,144 10,000 வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பேட்டர்னோட எண்டு வந்து 10,000 ஆர் 9,900 இந்த லெவல் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் மிட் கேப்பில் எனி ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிட்டு இருக்குன்னா எப்போதுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் என்ட்ரி எடுக்கணும். பாட்டமில் போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியை இன்னைக்கு எக்ஸ்பைரினால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லைனா பேங்க் நிஃப்டிலாம் இன்னைக்கு 46,300க்கு வந்து அசால்ட்டாக வந்திருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன்.
பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் இருக்க லெவல்ஸ் வந்து 47,200 இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 47,000 இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். டவுன் சைடு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 46,768 அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நேராக 46,322 வரைக்கும் இந்த பாசிபிலிட்டிஸ்க்கு. செகண்ட் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் பண்ணுறதுக்கு இப்படி ட்ரேட் ஆகி இந்த லைனில் வந்து டச் பண்ணுறதுக்கு 46,600 to 46,500 இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 47,200ங்கிறது மல்டிபிள் சப்போர்ட். ரொம்ப நேரம் நேற்று பிரேக் ஆனதுக்கப்புறம் கூட திருப்பியும் போயிட்டு அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணாங்க. இப்போ எகைன் இன்னைக்கு டெசசிவாக பிரேக் பண்ணிடுச்சு. இனிமேல் 47,200க்கு மேலே மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகும்போது தான் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் கால் ஆப்ஷனில். அது வரைக்கும் செல் ஆன் ரைஸில் புட் ஆப்ஷனை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். $10,522 அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்கிறது வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம கூட இன்னைக்கு டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் குரூப் மெம்பருக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு 0 ட்ரேட் கொடுத்துருந்தோம். 47 PE, 35 rupees டார்கெட் வந்து டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் கொடுத்துருந்தோம். என்ன ரீசன் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ப்ரீமியம் டிகே தான் ஆகும். ஒரு சின்ன ட்ரெண்ட் லைனில் இதில் பார்த்தீங்கன்னா 3 minutes டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல லெவல்ஸ் பிரேக் ஆச்சு. அந்த டைமில் நிஃப்டியும் இம்பார்ட்டன்ட் ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆச்சு. அப்போ பிரேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், எகைன் நல்ல ஃபால். 47,000 புட் ஆப்ஷன் 35 என்ட்ரி கொடுத்துருந்தோம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 47,000 புட் ஆப்ஷன் இங்கே பாருங்க 35ல் என்ட்ரி கொடுத்துருந்தோம். அந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருந்தா இமிடியேட்டாகவே இந்த லெவலில் புக் பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி என்ட்ரி எடுத்திருந்தா கூட ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அதனால் மார்க்கெட் மல்டிபிள் டைம் சான்ஸ் கிடைக்கும். வெயிட் பண்ணி டவுன் சைடில் போதுன்னு இமிடியேட்டாக எடுக்காமல் இந்த மாதிரி ஏதாச்சும் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், எனி பிரேக் அவுட் ஆர் ரீடெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. டெலிகிராம் சேனலில் எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டில் நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.